ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்ட்ராபெரி செய்ய போகிறோம். ஸோ நான் மேலே லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போடலை. நீங்கள் அந்த லீவ்ஸ் பேட்டர்ன் இதில் இருக்குது. அதேமாதிரி கம்ப்ளீட்டாக ஹோல் ரவுண்டு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெட் கலர் யான் வேணும். ஸோ அதில் எப்பயும் போல் நம்ம ஸ்டிச்சஸை போட ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேஜிக் ரிங் போட்டதுக்கப்புறம் அதில் பஃப்பில் இருந்து போட ஆரம்பிக்கணும். போட ஆரம்பிக்கணும். பஃப் ஸ்டிச் உங்களுக்கு ஆல்ரெடி போட தெரியும். உள்ளே கூடி ரன்னிங் யானை இழுத்து ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பஃப் ரெடி ஆயிரும். அந்த ஹோல் இதுக்குள்ளேயும் விட்டு எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பஃப் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. இதே மாதிரி 4 பஃப்பு போடணும். 4 பஃப் போட்டுட்டு ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணி அதை ஜாயின் பண்ணி கொஞ்சம் கீழே தள்ளி விட்டிங்க அப்படின்னா அது கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது காட்டுறேன் பாருங்கள். நாலுதையும் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அடியில் கொஞ்சம் தள்ளினீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராபெரி கீழே கொஞ்சம் ஷார்ப்பாக வரல, அந்த மாதிரி பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ திரும்ப அடுத்து மேலேயும் பஃப் தான் போட போகிறோம். அதுக்கு உள்ள கூடி விட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்குன்னா மேலே ஒரு செயின் ஸ்டிச் நார்மலாக போடுவோம்ல, ஒரு சிங்கிள் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு பஃப் போடணும். இப்போ 4 பஃப் கீழே இருக்கும். அதில் ஒவ்வொரு கேப்புக்கு நடுவுலையும் 2 பஃப்பாக போடணும். 2 பஃப்பாக போட்டிங்க அப்படின்னா டோட்டலாக 8 வரும் செகண்ட் ரவுண்டுக்கு. போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் இதையும் ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுடைய செகண்ட் ரவுண்டும் கம்ப்ளீட்டடு.
செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு இதே மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஸ்ட்ராபெர்ரி எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. லாஸ்ட் ரவுண்டில் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பஃப்பாக ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது மேலே இருக்க லென்த் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் தேர்ட் ரவுண்ட் போடுறேன். தேர்ட் ரவுண்ட்லையும் ஒவ்வொரு கேப்லேயும் 2 பஃப் போட ஆரம்பிக்கணும். அப்போது ஃபஸ்ட் இதில் 4, அடுத்ததில் 8 வரும். அப்போ அடுத்ததில் அந்த 8க்கு நடுவில் 2 போட்டிங்கன்னா 16 வரைக்கும் வரும் கவுண்டிங். பஃப் அத்தனை பஃப் போட்டதுக்கப்புறம் மேலே நான் தேர்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணி அடுத்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பஃப் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்தில் இருக்க அடுத்ததில் இன்னொரு பஃப் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பஃப் போட்டதும் ஸ்லிப் ரிங் மாதிரி போட்டு அடுத்ததில் போட ஆரம்பிங்க. அது மாதிரி போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு கேப்பில் ஒரு பஃப் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க அடுத்த கேப்பில் திரும்ப அகைன் ஒரு பஃப் போட்டு அது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்ட் இது போட்டுட்ருக்கேன் இப்போ. ஸோ இப்போ ஒரு பஃப் போட்டுட்ருக்கேன். போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அடுத்த கேப்புக்குள்ளே விடணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டிங்கன்னா மேலே உள்ள லைன் என்ன ஆகிடும்னா ஜாயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஜாயின் ஆனதுக்கப்புறம் மேலே நீங்கள் நார்மலாக சிங்கிள் குரோஷே யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக மேலே கவர் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ குட்டி ஹோல் மணிக்கு இருக்கும். இதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஸ்டஃபிங்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டஃபிங்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ மேலே வர்ற அடுத்த நாட் வர்ற இடத்துல ஒரு க்ரீன் கலர் த்ரெட்டை நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு லீஃப்க்கு போட போகிறேன். ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போடுவோம்ல, ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்து ஹாஃப் டபுள் க்ரூஷே, டபுள் க்ரூஷே, ட்ரிபிள் க்ரூஷே, இது மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டரில் போட்டிங்கன்னா ஒரு லீஃப் கிடைக்கும். இதே மாதிரி கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி போட்டு நீங்கள் அதை உள்ளே கூடி ஸ்டிச் பண்ணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டரில் செயின் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ஒரு ஹேங்கர் மாதிரிக்கு வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லீஃப் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போடுறதுனா போட்டுக்கோங்க. லீஃப் போட்டுட்டு சென்டரில் செயின் ஸ்டிச்சஸ் எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராபெரிக்குரிய லீஃப் வித் அந்த ஹேண்டில் மணிக்கு இருக்கும். ஸோ அந்த இது கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் கீ செயின்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள்.